வில்லியம் கேரி, பிறந்த நாள் ஆகஸ்ட் 17, 1761. தந்தை எட்வான், தாய் எலிசபெத். இங்கிலாந்து நாட்டின் நார்த் ஆம்டன்ஷயர் என்ற மாகாணத்தில் பாலிஸ்பிரே என்ற இடத்தில் உள்ள பியூரி என்ற குக்கிராமத்தில் பிறந்தார். அவரது பெற்றோர் துணி நெய்கின்ற தொழிலில் ஈடுபட்டிருந்தார்கள். கேரியின் 6ஆம் வயதில் அவரது தந்தை ஆங்கிலிக்கன் சபையில் உதவி செய்பவராகவும் மற்றும் ஒரு பள்ளியின் ஆசிரியராகவும் நியமிக்கப்பட்டார். கேரி தாவரங்கள் மீது அதிக ஆர்வம் காட்டினார். இதனால் பள்ளியை விட்டு தோட்டக்கலையில் ஈடுபட்டார். எந்த ஆசிரியரின் உதவியுமின்றி தானாக லத்தீன் மொழி கற்றார். கேரியின் 12ஆம் வயதில் ஏற்பட்ட ஒருவித தோல் வியாதியினால் தோட்ட வேலையை விட்டு வேறு வேலை தேடினார். கேரியின் 12ஆம் வயதில் அவரது தந்தை பெட்டிங்டன் என்ற இடத்தில் செருப்பு மற்றும் ஷூ தைக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்த கிளார்க் நிக்கோலஸ் என்பவரிடம் பயிற்சி பெற அனுப்பினார். செருப்பு தைக்கும் பயிற்சியின் போதே கேரி கிரேக்க மொழி கற்றார். ஜான் வார் என்பவர் கேரியுடன் செருப்பு தைக்கும் பயிற்சி பெற்று வந்தார். ஜான் வார் ஆங்கிலிக்கன் சபையின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர். ஜான் வாரின் வற்புறுத்தலால் கேரி ஆங்கிலிக்கன் சபையை விட்டு விலகி ஹிலிங்டன் என்ற இடத்தில் நடைபெற்று வந்த ஒரு சபையில் சேர்ந்தார். ஜான் வார் கேரிக்கு கிறிஸ்துவை பற்றி அதிகம் கற்றுக் கொடுத்தார். இதன் விளைவாக வீட்டிலிருந்த விளையாட்டு சீட்டு கட்டுகளை அடுப்பில் எரித்தார். வீட்டில் குடும்ப ஜெபம் நடத்த வேண்டும் என்று தாயாரிடம் கெஞ்சினார். கேரியின் விசுவாசமும் வாஞ்சையும் ஜெபமும் வீட்டில் உள்ள அனைவரையும் மாற்றின. அதன் பின்னர் கேரி வேதத்தை ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பித்தார். ஆங்கிலிக்கன் திருச்சபை கொடுத்து கொண்டிருந்த குழந்தை ஞானஸ்தானம் முற்றிலும் வேதத்திற்கு மாறானது. கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் மாத்திரமே முழுக்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேதத்தின் தெளிவான போதனை அறிந்து கொண்டார். ஜான் ரைலண்ட் என்பவரிடம் கேரி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அக்கிராமத்து சபையில் அங்கத்தவரானார். கேரிக்கு செருப்பு தைக்கும் முறையை கற்றுக் கொடுத்த கிளார்க் நிக்கோல்ஸ் 1779ஆம் ஆண்டு மரித்தார். உடனே கேரி தாமஸ் ஓல்ட் என்பவர் நடத்தி வந்த செருப்பு தைக்கும் கடையில் வேலைக்கு சேர்ந்தார். கேரி 1781இல் தாமஸ் ஓல்ட் அவர்களின் மைத்துனி டார்த்தி பிளாக்கெட் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். கேரியின் மனைவி கல்வி அறிவு பெறாதவர்கள். இந்த தம்பதியினருக்கு 5 ஆண் மற்றும் 2 பெண் குழந்தைகள். 2 பெண் குழந்தைகளும் இறந்து விட்டனர். பீட்டர் என்ற ஆண் குழந்தை 5 வயதில் இறந்து போனான். கடையின் உரிமையாளர் தாமஸ் ஓல்ட் மரணம் அடைந்தார். கேரி அவரது கடையை கவனித்து வந்தார். கடையில் வேலை செய்து கொண்டே எபிரேயம், டச் மற்றும் பிரெஞ்சு மொழிகளை கற்றுக்கொண்டார். ரட்சிக்கப்பட்ட காலங்களில் கேரிக்கு தேவனை அறியாத மக்களின் நிலை குறித்து பெரும் வருத்தம் இருந்தது. நண்பர் ஒருவரிடம் இருந்து வாங்கி வாசித்த கேப்டன் குக்கின் பிரயாண அனுபவங்கள் என்ற புத்தகம் கேரிக்கு ஆத்துமாக்கள் மீது அதிக தாகத்தை ஏற்படுத்தியது. அன்று முதல் தேவனை அறியாத உலக மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கனவு காணத் தொடங்கினார். 1785ஆம் ஆண்டு கேரி தனது குடும்பத்துடன் மோல்டன் என்ற கிராமத்தில் குடிபெயர்ந்தார். அக்கிராமத்தில் ஒரு பாடசாலையை ஆரம்பித்தார். மோல்டன் கிராமத்தில் ஜான் பனியன் காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு பாப்டிஸ்ட் சபை இருந்தது. இச்சபை வளர்ச்சி குன்றி பல மாதங்கள் மூடப்பட்டிருந்தது. கேரியின் பிரசங்கங்கள் அக்கிராமத்து இளைஞர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள செய்தன. இச்சபைக்கு கேரி போதகராக வேண்டும் என்று சபை மக்கள் விரும்பினார்கள். போதகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கேரி பல பாப்டிஸ்ட் சபை போதகர்கள் மத்தியில் பிரசங்கம் செய்ய வேண்டும். முதல் தடவை கேரி பிரசங்கித்த போது அனைத்து போதகர்களுக்கும் அப்பிரசங்கம் பிடிக்கவில்லை. 2வது தடவை அப்பிரசங்கம் பிடித்தது. அன்று முதல் சபையில் பிரசங்கம் செய்ய அனுமதி கொடுத்தனர். 1787இல் நடந்த போதகர்கள் கூட்டத்தில் கேரி எழுந்து நின்று உலகமெங்கும் சுவிசேஷத்தை எடுத்து செல்வது ஒவ்வொரு கிறிஸ்துவரின் கடமை என்று கூறினார். அப்பொழுது கூட்டத்தில் ஜான் ரைலண்ட் என்பவர், தம்பி உட்காரு, கடவுள் ஒரு மனிதனை ரட்சிக்க சித்தம் கொண்டால் யாருடைய உதவியும் இன்றி தானாக அவர் ரட்சிப்பார் என்று சொல்லி கேரியை தடுத்தார். வேறு நாடுகளுக்கு நற்செய்தி கூறாமல் எப்படி இருக்க முடியும் என்று மனம் கலங்கி கேட்டார். பாப்டிஸ்ட் சபையை சார்ந்த நாம் ஸ்ரீதளவாவது கர்த்தருக்காக செய்ய முடியாதா என்று வாதிட்டார். 1789ஆம் ஆண்டு லெஸ்டயர் என்ற நகரத்தில் ஒரு பாப்டிஸ்ட் சபைக்கு போதகராக இருந்தார். போதகராக இருந்த கேரிக்கு பல்வேறு உபத்திரங்கள் வந்த போதும்
மனம் தளராமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். ஒரு வாரத்தில் 7 தடவை சபையில் பிரசங்கம் செய்தார். மேலும் பக்கத்து கிராமங்களான தேமஸ்டன், சிஸ்டன், சில்பி மற்றும் டெஸ்போர்ட் ஆகிய இடங்களில் சபைகளை ஏற்படுத்தினார். 1792ஆம் ஆண்டு பாப்டிஸ்ட் சங்கம் ஒரு சிறப்பு கூட்டத்தை நடத்தியது. இக்கூட்டத்தில் ஆண்டவரை அறியாதவர்களின் மனம் திரும்புதலுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. ஆண்ட்ரூ பியூலர் என்பவர் அளித்த பிரசங்கம் அனைவருடைய இருதயத்தை தட்டி எழுப்பி நற்செய்தி ஊழியத்திற்கான ஆர்வத்தை தூண்டியது. கேரியும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். கூட்டத்தின் 2ஆம் நாள் காலை கேரி ஏசாயா 54 பிரசங்கம் செய்தார். அப்பிரசங்கத்தை கேட்டு போதகர்கள் கண்ணீர் விட்டு அழுதனர். இந்த பிரசங்கத்தில் கேரி, கர்த்தரிடம் இருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், கர்த்தருக்காக பெரும் சாதனைகளை செய்யுங்கள் என்று சொன்னபோது பலரது காதுகளில் இடிபோல் தொனித்தது. கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக வெளிநாட்டிற்கு மிஷனரிகளாக செல்ல விரும்புகிறவர்களை முன் வருமாறு கேரி ஊக்கப்படுத்தினார். ஆனால் பாப்டிஸ்ட் சங்கம் கேரியின் வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை. சங்கத்தில் இருந்த ஒரு பாப்டிஸ்ட் போதகர் கூட கேரியின் பக்கம் சேரவில்லை. மிஷனரி ஊழியம் குறித்து எந்த முடிவும் எடுக்காத சங்கம் கேரியை விசாரணை என்ற கைப்பிரதியை எழுதுமாறு கேட்டுக்கொண்டது. கேரி விசாரணை என்ற கைப்பிரதியை வாஞ்சையோடு 87 பக்கங்கள் எழுதினார். இந்த கைப்பிரதியில் கேரி இவ்வாறு எழுதினார்: வெள்ளத்தாலோ வேறெந்த நியாய தீர்ப்பினாலோ கடவுள் பாவத்தை அகற்ற போவதில்லை. கடவுள் மக்களை சிலுவையின் கிருபை மூலமாக அழைக்கிறார். அப்போஸ்தலர்கள், சபை பிதாக்கள் எவ்வாறு சுவிசேஷ ஊழியம் செய்தார்கள் என்று விவரமும் கேரிக்கு குறிப்பிட்டிருந்தார். மேலும் உலக வரைபடம் ஒன்றை சேர்த்து அந்தந்த நாட்டின் மக்கள் தொகை எவ்வளவு, எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்று விபரத்தை கொடுத்திருந்தார். கேரி தனது கைப்பிரதியை போதகர்கள் குழுவுக்கு முன்பாக வாசித்தார். 1792ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் கேரி உட்பட 5 போதகர்கள் ஒன்று கூடி ஒரு பாப்டிஸ்ட் மிஷனரி சங்கம் நிறுவனத்தை ஏற்படுத்தினர். இதன் நோக்கம் கர்த்தரை அறியாதவர்கள் மத்தியில் நற்செய்தி பரப்புதல். நிறுவனத்திற்கு கேரி எழுதிய விசாரணை என்ற கைப்பிரதியை விற்பனை செய்வதன் மூலம் வருமானம் கிடைத்தது. நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அங்கத்துவ கட்டணமாக 13 பவுண்ட் 2 ஷில்லிங் செலுத்தினர். வறுமையில் இருந்த போதகர்களுக்கு இந்த கட்டணம் ஒரு பெருந்தொகையே. முதலில் கேரி மேற்கு ஆப்பிரிக்காவில் நீக்ரோ மக்கள் வாழும் டாக்கீட்டுக்கு சென்று அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆர்வமாயிருந்தார். இந்தியாவில் கல்கத்தா நகரில் மருத்துவ மிஷனரியாக இருந்த டாக்டர் ஜான் தாமஸ் அப்போது இங்கிலாந்து நாட்டிற்கு வந்திருந்தார். மீண்டும் இந்தியாவிற்கு செல்ல நிதி திரட்டினார். தன்னுடன் இந்தியாவிற்கு அழைத்துச் செல்ல ஒரு மிஷனரியை தேடிக் கொண்டிருந்தார். கேரி அவரை சங்கத்திற்கு அறிமுகப்படுத்தினார். சங்கம் மருத்துவரிடம் இந்தியாவில் அவரின் மிஷனரி அனுபவங்களை கேட்டறிந்தது. கேரி தன்னை மருத்துவருடன் இந்தியாவிற்கு போக ஒப்பு கொடுத்தார். கேரியை இந்தியாவுக்கு மிஷனரியாக செல்ல சங்கம் அனுமதி கொடுத்தது. இந்தியாவிற்கு செல்ல தீர்மானித்தார் கேரி. அதை எப்படி மனைவியிடம் சொல்லி சம்மதிக்க வைப்பது என்றே பெரும் பிரச்சனை கேரிக்கு இருந்தது. ஜனவரி 10ஆம் நாள் 1793இல் கேரி மற்றும் தாமஸ் இருவரும் இந்தியாவில் சுவிசேஷம் அறிவிக்க நியமிக்கப்பட்டனர். இவ்வேளையில் கேரியின் மனைவி பிரசவத்தை எதிர்பார்த்திருந்தார். கேரி மிஷனரியாக இந்தியாவிற்கு செல்லும் முடிவை கேட்ட கேரியின் மனைவி டார்த்தி மிகவும் கலங்கி ஒப்புக்கொள்ளவில்லை. தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை இங்கிலாந்தில் விட்டுவிட்டு இந்தியாவிற்கு செல்ல தயாரானார். தனது மகனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று கேரியின் தந்தை கலங்கினார். போதகர்களில் சிலர் கேரியின் மனைவி மற்றும் தந்தையை சமாதானப்படுத்தினர். கேரி இந்தியாவிற்கு செல்ல நாள் நெருங்கியது. கேரி தன் மனைவியிடம் இறுதி விடை பெற்று 3 வருடங்களுக்கு பின் மீண்டும் வருவேன் என்று சொன்னார். கர்த்தரின் திட்டம் வேறு விதமாக இருந்தது. கேரிக்கும் தாமஸுக்கும் இந்தியாவிற்கு செல்ல அரசு அனுமதியும் கப்பலும் கிடைக்காமல் பல நாட்கள் காத்திருந்தனர். அது ஏனென்றால் கிழக்கிந்திய கம்பெனி மத பிரச்சாரம் தனது வாணிபத்திற்கு தடையாகிவிடும் என்று உணர்ந்து மிஷனரிகளை இந்தியாவிற்கு அனுமதிக்க தடை விதித்திருந்தது. இதனிடையே கேரியின் மனைவி தன் தங்கை கீட்டியின் உதவி இருந்தால் தானும் மக்களும் இந்தியாவிற்கு வர சம்மதித்தார். இங்கிலாந்திலிருந்து பிரின்ஸ் மரியா என்ற டச்சு கப்பலில் குடும்பத்தோடு பயணம் மேற்கொண்டார். கப்பலில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கேரி ஆராதனை நடத்தினார். 12 பேர்கள் கலந்து கொண்டனர். ஊழிய திட்டங்களை கப்பலில் வகுத்தார். கப்பல் 5 மாதங்கள்
1793 ஜூன் முதல் நவம்பர் எங்குமே நிற்காமல் தொடர்ந்து பயணித்தது. தனது பிள்ளைகளில் ஒருவனுக்கு சமஸ்கிருதத்தையும் மற்றொருவனுக்கு பார்சி மொழியையும் கற்றுக் கொடுத்தார். மேலும் தாமஸிடம் இருந்து கேரி வங்காள மொழியை கற்றுக்கொண்டார். கப்பலில் தாமஸ் ஆதி ஆகமத்தை வங்காள மொழியில் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். கேரிக்கு எப்ரேயம் மற்றும் கிரேக்க மொழி தெரிந்திருந்ததால் தாமஸுக்கு உதவி செய்தார். நவம்பர் மாதம் 11ஆம் நாள் கப்பல் கொல்கத்தாவில் வந்தடைந்தது. கப்பல் ஹூக்ளியை நெருங்கியதும் உள்ளூர் மீன் வியாபாரிகள் பிரச்சனை செய்ததால் தனி படகு மூலம் அருகில் உள்ள ஒரு கிராமத்திற்கு வந்து சேர்ந்தனர். அங்கு குறைந்த மக்கள் தொகையும் ஆங்கிலேய தொழிற்சாலைகளும் காலியான நிலங்களும் பாம்புகளும் காட்டு மிருகங்களும் அடிக்கடி வந்து போகும் இடமாக காணப்பட்டது. இங்கு தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்துவிட்டு பக்கத்து கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க சென்றனர். வங்க மொழியில் தாமஸ் பிரசங்கிப்பதை கண்டு சந்தோஷப்பட்டார். இவ்வேளையில் கேரியின் மனைவியும் மகன் பெலிக்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டனர். பெலிக்ஸ் ஆபத்தான நிலையில் காணப்பட்டான். கேரிக்கு கொடுக்கப்பட்ட வருட உதவி தொகை வெகு விரைவில் காலியானது. கேரியின் மனைவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனக்கோளாறு ஏற்பட்டது. வெகு விரைவில் மூளை பாதிக்கப்பட்டு அவர்களின் வாழ்நாள் முழுவதும் இதனால் பாதிக்கப்பட்டார். பணம் தீர்ந்து போனதனால் வீட்டை காலி செய்ய நேர்ந்தது. சுந்தரவனம் என்ற இடத்தில் சில வீடுகள் வாடகைக்கு இருந்தன. அங்கு உப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு வீடு கிடைத்தது. 3 வருடங்களுக்கு எந்தவித வாடகையும் தர வேண்டாம். 4வது ஆண்டிலிருந்து 8 அணாக்கள் வாடகை தர வேண்டும் என்று வீட்டு உரிமையாளர் சொன்னார். உப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான வீட்டில் அதன் உதவியாளர் சார்லஸ் ஸ்காட் என்பவர் வசித்து வந்தார். ஆனால் அந்த வீடோ ஒரு காட்டுக்குள் இருந்தது. புலிகளும் பாம்புகளும் நிறைந்த பகுதி. கர்த்தர் தமது பிள்ளைகளை காப்பார் என்ற விசுவாசத்தோடு அங்கு போய் தங்க ஆயத்தமானார் கேரி. கேரி 3 நாட்கள் படகில் பயணித்து இந்த இடத்திற்கு வந்தனர். யாருமே இரவில் இந்த காட்டு பகுதியில் பயணிக்க பயப்படும் போது இவர்கள் கர்த்தரையே நம்பி போனார்கள். ராம் பாசு என்ற ஒருவர் இவர்களுக்கு வழித்துணையாக இருந்தார். சார்லஸ் ஸ்காட் கேரியின் குடும்பத்தை அன்போடு வரவேற்று காலை உணவு அளித்து தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுத்தார். கேரி அங்கு குடியேறினார். கேரிக்கு ஒரு இண்டிகோ கம்பெனியில் வேலை கிடைத்தது. இண்டிகோ என்ற செடியிலிருந்து ஒருவித நீல நிற சாயத்தை எடுக்கும் முறையை கற்றுக்கொண்டார். கம்பெனியில் கிடைத்த சம்பளத்தை கொண்டு ஒரு வீட்டை சொந்தமாக வாங்கினார். கம்பெனியில் வேலை செய்யும் போது சக ஊழியர்கள் தங்களது இஷ்ட தெய்வ காளிக்கு திருவிழா நடத்த கேரியிடம் பணம் வசூல் செய்ய வந்தனர். நான் காளிக்கு பணம் கொடுப்பதை விட சாவதே மேல் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார். கேரியின் முழு குடும்பமும் மலேரியா நோயால் பாதிக்கப்பட்டது. கேரியின் 5 வயது மகன் பீட்டர் மரித்து போனான். அடக்கம் செய்வதற்கு ஒரு இந்துவோ முஸ்லிமோ உதவ முன் வரவில்லை. சவப்பெட்டி செய்து தர தொழிற்சாலையும் மறுத்துவிட்டது. இறுதியில் அக்கிராமத்தில் உள்ள 4 பேர் கேரியின் மகனை புதைக்க உதவி செய்தனர். அதை கேள்விப்பட்ட கிராம தலைவர் அந்த 4 பேரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார். மலேரியா நோயிலிருந்து குணமடைய கேரி பூட்டானில் உள்ள மருத்துவர் தாமஸிடம் சென்று சில நாட்கள் தங்கி பின் இந்தியா வந்தார். 2 வருடங்கள் இங்கிலாந்திலிருந்து எந்த ஒரு கடிதமும் வரவில்லை. பின்னர் ஒரு கடிதம் வந்தது. அதில் இங்கிலாந்தில் கேரி போதகராக இருந்த சபை நல்ல வளர்ச்சி கண்டது என்று எழுதியிருந்தது. இது துன்பத்தில் இருந்த கேரிக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி மத பிரச்சாரத்தை தடை செய்ததனால் டச்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கு சொந்தமான சிரம்பூரில் ஊழியத்தை துவங்க கர்த்தர் உதவி செய்தார். நல்ல சுகாதார வசதி, எழில்மிகு ஹூக்ளி நதி, கப்பல் போக்குவரத்து ஆகியவற்றை சிரம்பூரில் காணப்பட்டன. மேலும் ஏராளமான இந்துக்களும் முஸ்லிம்களும் இருக்கும் நகரம் இது. குறிப்பாக பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்தி வந்தனர். கேரி, மார்ஸ்மன் மற்றும் வாட் ஆகியோருடன் இணைந்து ஊழியம் செய்தார்கள். கேரியோ வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவராக இருந்ததால் அவரையே எல்லோரும் வழிகாட்டியாக கருதினர். ஏப்ரல் 24, 1800ஆம் ஆண்டு ஊழியத்திற்காக ஒரு வீடு கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கேரி பிரசங்கம் செய்தார். கவர்னரும் கலந்து கொண்டார். அன்றைய தினம் கேரி சபை போதகராக தெரிவு செய்யப்பட்டார். இடையிறாது ஜெபம், வேத தியானம், மொழிபெயர்ப்பு பணிகள் கேரியின் முதன்மையாக இருந்தது. கேரியின் பிரசங்கத்தை கேட்ட மக்கள் வியப்போடும் பயத்தோடும் கேட்ட போதும் மனம் திருந்தவில்லை. இந்த 3 மிஷனரிகளும் வேதத்தை மொழிபெயர்ப்பதையே தங்கள் முதல் நோக்கமாக கருதினர். கேரி மற்றும் பெலிக்ஸ் பக்கங்களை திருத்துவதும்
பிரின்ஸ்டன் என்பவர் உதவியுடன் வார்ட் அச்சு வேலை செய்வதும் வேலையாக இருந்தது. இவர்களின் பண தேவையை தாங்க ஜோஷ்வா என்ற நண்பரும் ஹானா மார்ஸ்மனும் முதல் பாடசாலையை பணக்கார ஐரோப்பியர்கள் மத்தியில் ஏற்படுத்தினர். இந்த பாடசாலை வெகு விரைவில் பிரசித்தி பெற்றது. 40 பணக்கார குழந்தைகள் கல்வி அறிவு பெறுவது மட்டுமல்லாமல் கர்த்தரை பற்றியும் அறிந்து கொண்டார்கள். மேலும் இலவச பாடசாலை ஒன்றையும் பெங்காலி ஆசிரியரை கொண்டு ஏற்படுத்தினார். இதன் மத்தியில் ஆங்கிலேய கவர்னரின் ஆதரவும் கிடைத்தது. பெங்காலியில் முதல் முறையாக மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமத்தை இந்த கவர்னர் பெற்றுக் கொண்டார். மேலும் அரசாங்க அச்சகத்தை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அளித்தார். ஐரோப்பியர்கள் அனைவரும் தங்கள் பிள்ளைகளை இந்த பாடசாலைக்கு அனுப்ப உத்தரவிட்டார். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனையை கவர்னர் தனது இல்லத்தில் நடத்த திறந்து கொடுத்தார். மிஷனரிகள் எல்லையில்லா மகிழ்ச்சியை பெற்றனர். இந்துக்கள் கேரியை அழைத்து நாள் முழுதும் விவாதிப்பார்கள். இந்து மதமும் கிறிஸ்தவமும் கடவுளை அடையும் வழிகள் என்று கூறினார்கள். ஆனால் கேரி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியில் தங்களது கடவுள் தங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்க முடியாதவர் என்று ஒத்துக்கொண்டாலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. கேரியிடம் பிராமணர்களாகிய தங்களின் சாபம் பொல்லாதது, உன்னை சபித்து விடுவோம் என்று மிரட்டினார்கள். கேரியின் பிரசங்கத்தையும் ஜபத்தையும் கேலி செய்ய சில வாலிபர்களை தூண்டிவிட்டனர். தனது பிரசங்கத்தில் இந்துக்களின் மூட நம்பிக்கைகள் மிகவும் தவறானவை என்றும் கூறுவார். ஏதாவது ஒரு சிலையை பார்த்து இது என்ன என்று கேட்பார். அவர்கள் இது தெய்வம் என்று சொல்வார்கள். உடனே அவர்களிடம் இது மனிதனை உருவாக்கினதா அல்லது மனிதன் இதை உருவாக்கினானா என்று கேட்பார். கங்கை எப்படி உங்கள் பாவத்தை போக்க முடியும் என்று கேட்பார். பிராமணர் ஒருவர் கேரியிடம் தாங்கள் வணங்கும் தெய்வம் தண்ணீரையும் பாலாக மாற்ற வல்லவர் என்று கூறினார். ஒரு நாள் கேரி அந்த பிராமணரை பார்த்து தன் வீட்டிற்கு வந்து உணவருந்த அழைப்பு விடுத்தார். அதற்கு பிராமணர் தீண்டத்தகாதவர்கள் கொடுக்கும் உணவை நான் புசிக்க மாட்டேன் என்றார். அதற்கு கேரி அந்த பிராமணனிடம் தண்ணீரை பாலாக மாற்றும் வல்லமை கொண்ட உன் தெய்வம் ஏன் தீண்டத்தகாத நான் கொடுக்கும் உணவை நல்லதாக மாற்றக்கூடாது என்று வாதிட்டார். சில பிராமணர்கள் கேரியிடம் ஏன் இவ்வாறு கேலி செய்கிறீர்கள் என்று கேட்டனர். அதற்கு கேரி தீப்பற்றி எரியும் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் ஒருவனை அடித்து எழுப்ப வேண்டியதாய் இருக்கிறது என்று கூறினார். உங்கள் பாவத்தை போக்கும் நதி ஒன்று இருக்கிறது, அது கிறிஸ்துவின் இலவசமான ஜீவ நதி என்று பிரசங்கித்தார். ஆனால் ஒருவர் கூட ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் மதம் எங்களுக்கு தேவையில்லை என்றனர். இந்த சூழ்நிலையில் கேரியுடன் ஊழியம் செய்த சக ஊழியர்கள் பவுண்டனும் கிராண்டும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். கேரியின் மனைவிக்கு பைத்தியம் பிடித்ததால் பிள்ளைகள் சரியான அரவணைப்பில் வளர முடியவில்லை. மிஷனரி வாட் கேரியின் மகன்களை கர்த்தருக்குள் வழிநடத்தினார். கேரியின் இரு மகன்களும் வங்காள மொழியில் மிக சரளமாக பிரசங்கம் செய்தனர். தனது பிள்ளைகளும் சுவிசேஷ பணியில் ஈடுபடுவதை கண்டு கேரி அதிக மகிழ்ச்சி அடைந்தார். கிருஷ்ணா பால் என்ற ஒரு பிராமணனுக்கு மருத்துவர் ஜான் தாமஸ் சுவிசேஷம் அறிவித்தார். கிருஷ்ணா பால் ஒரு இந்து மத பிரிவில் சீடனாக சேர்ந்து மந்திரங்களை கற்றுக்கொண்டு போதிக்கும் பணியை செய்தார். ஒரு நாள் கிருஷ்ணா பால் ஹூக்ளி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது கால் வழுக்கி கீழே விழுந்ததில் தோள்பட்டை உடைந்தது. உடனே கேரியும் ஜான் தாமஸ் மற்றும் மார்ஸ்மனும் கிருஷ்ணா பால் வீட்டிற்கு சென்று சிகிச்சை செய்தும் சுவிசேஷம் சொல்லி ஜெபித்தனர். அன்று முதல் கிருஷ்ணா பால் கர்த்தரை அறிந்து கொள்ள ஆரம்பித்தார். தனது மனைவிக்கும் சகோதரிக்கும் அதை சொன்னார். எனது ரட்சிப்பிற்காக கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை நானும் எனது நண்பனும் விசுவாசிக்கின்றோம் என்று கூறினார் கிருஷ்ணா பால். அன்று இரவு மிஷனரிகள் இந்து தர்மத்துக்கு எதிர்மறையாக கிருஷ்ணா பால் குடும்பத்தோடு உணவருந்தி சந்தோஷப்பட்டனர். திருமுழுக்கிற்கான தேதியும் குறிக்கப்பட்டது. ஆனால் மோசமான நிலைமை வந்தது. ஊர் மக்கள் கிருஷ்ணா பாலை பிடித்து ஊர் நீதிபதியிடம் கொண்டு போய் ஒரு கூண்டில் அடைத்தனர். கிருஷ்ணா பால் தனது விசுவாசத்திற்காக ஊர் மக்களால் தண்டிக்கப்பட்ட போது கேரியும் மார்ஸ்மானும் கவர்னரிடம் இதை பற்றி கூறினார்கள். கவர்னர் ஊர் மக்களை பார்த்து இனிமேல் கிறிஸ்தவராக மாறிய கிருஷ்ணா பாலை தொந்தரவு செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டார். கவர்னர் போனதும் மக்கள் கிருஷ்ணா பாலை சபிக்கவும் திட்டவும் செய்தனர். வீதியில் கிருஷ்ணா பாலும் அவரது மனைவியும் அழுது கொண்டே கிறிஸ்துவுக்காக பாடுபடும் போது அவர் கைவிட மாட்டார் என்று தங்களாகவே ஆறுதல் படுத்திக் கொண்டனர். அயலகத்தாரும் கிருஷ்ணா பால் குடும்பத்தை தாக்கினார்.
கிருஷ்ணா பாலை ஒழிக்க மக்கள் திட்டம் தீட்டினர். இது கவர்னருக்கு தெரிய வந்தபோது தகுந்த பாதுகாப்பு கொடுத்தார். இதனிடையே கிருஷ்ணா பாலும் கேரியின் மகன் பிலிக்ஸும் ஞானஸ்தானம் எடுத்தனர். திருவிருந்திலும் கலந்து கொண்டனர். 2 வாரங்கள் கழித்து 3 பெண்கள் திருமுழுக்கு பெற்றனர். கிழக்கிந்திய கம்பெனி தனது ஊழியர்களை பயிற்றுவிக்க போர்ட் வில்லியம் கல்லூரியை ஏற்படுத்தியது. சில வருடங்கள் கழித்து அரசு ஊழியர்களும் இக்கல்லூரியில் பயின்றனர். கல்லூரியில் வங்காள மொழியில் போதிக்க ஒரு ஆசிரியர் தேவைப்பட்டது. கேரி இப்பணிக்காக விண்ணப்பித்து ஆசிரியரானார். கேரியும் மற்றும் சில பண்டிதர்களும் சேர்ந்து வங்காள மொழிக்கு இலக்கண நூலை வெளியிட்டனர். பின்னர் கேரி அக்கல்லூரியில் மராத்தி மற்றும் சமஸ்கிருதம் போதிக்கும் ஆசிரியராகவும் பணியாற்றினார். 30 வருடங்கள் கல்லூரி பேராசிரியராகவும் பணியாற்றினார். அரசு வெளியிடும் எந்த ஆணையும் அறிக்கையும் இம்மொழிகளில் கேரியால் திருத்தம் பெறாமல் வெளியிடப்படவில்லை. மேலும் கேரி பஞ்சாபி, தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் இலக்கண நூல்களை வெளியிட்டார். மேலும் வங்காள சொல் அகராதியை உருவாக்க 3 வருடங்கள் செலவிட்டு 8000 சொற்களை உள்ளடக்கி 3 நூல்களாக வெளியிட்டார். கேரி கல்லூரி பேராசிரியராக இருந்த போதும் மாணவர்களுக்கு இயேசு பற்றிய நற்செய்தியை அறிவித்தார். கேரி பேராசிரியராக பணியாற்றிய கல்லூரியில் வேதாகம மொழிபெயர்ப்புக்கென்று ஒரு அறையை நிர்வாகம் ஒழுங்குபடுத்தி கொடுத்தது. கர்த்தரிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், கர்த்தருக்காக பெரும் சாதனைகளை செய்யுங்கள் என்ற வார்த்தைகள் கேரியின் உள்ளத்தில் அடிக்கடி எழுப்பி உற்சாகப்படுத்தின. கேரியுடன் மிஷனரிகள் பண்டிதர்களும் இணைந்து இப்பணியில் ஈடுபட்டனர். 1803ஆம் ஆண்டு புதிய ஏற்பாட்டில் எல்லா நிருபங்களையும் இந்தியில் மொழிபெயர்த்தனர். மேலும் கேரி மராத்தி மற்றும் ஒரியா மொழிகளை கற்பதில் ஆர்வம் காட்டினார். மொழிபெயர்ப்பு பணிக்காக மிஷனரி ரைலண்ட் இங்கிலாந்து சென்று 1300 பவுண்ட்களை திரட்டினார். பண்டிதர்கள் வேண்டுமென்றே மொழிபெயர்ப்பு பணியை தாமதப்படுத்தினர். இதை உணர்ந்த கேரி தானாகவே சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். நாள்தோறும் காலை 5 மணிக்கு எழுந்து காலை 11 மணி வரை கற்றார். இடையில் உணவு உண்பதோ உறங்குவதோ இல்லை. 1807ஆம் ஆண்டு அமெரிக்கா பல்கலைக்கழகம் கேரிக்கு அவரது பன்மொழி திறமைக்காக டாக்டர் பட்டம் வழங்கியது. மிஷனரிகள் வெளியிட்ட கைப்பிரதியை படித்த பிட்டாம்பர் சிங் என்ற 60 வயது முதியவர் 30 மைல்கள் நடந்து மிஷனரிகளை சந்தித்து ஆண்டவரை அறிந்து கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வங்க கிறிஸ்தவர்கள் பல துன்பங்களை அனுபவித்தனர். மனம் திரும்பிய சியாம் தாஸ் என்ற ஒருவர் திருமுழுக்கு பெற்றே 9 மாதத்திற்குள் கொலை செய்யப்பட்டார். கிருஷ்ணா பிரசாத், பாதிக் சந்திரா, கிருஷ்ணா பால் மற்றும் பீட்டம்பர் சிங் மனம் திரும்பி சுவிசேஷம் அறிவித்தனர். திடீரென்று எதிர்பாராத எதிர்ப்பு ஆங்கிலேய அரசிடம் இருந்து வந்தது. இங்கிலாந்தில் இருந்து வந்த 2 மிஷனரிகளை உடனே நாடு திரும்ப அரசு உத்தரவிட்டது. கேரி தலைமை நீதிபதி முன் வருமாறு அழைக்கப்பட்டு இனிமேல் கைப்பிரதி கொடுக்கவோ பிரசங்கிக்கவோ கூடாது என்று கட்டளையிடப்பட்டது. ஆனால் கேரி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். டானிஷ் அரசு மிஷனரிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தது. அரசு எதிர்ப்பின் மத்தியிலும் கல்கத்தா நகரில் லால் பஜாரில் ஒரு சபை கட்ட மிஷனரிகள் முடிவு செய்தனர். உள்ளூர் விசுவாசிகள் 100 பேர் கையொப்பமிட்ட கடிதத்தை அரசிடம் கொடுத்தனர். இதனால் கட்டிடத்தை கட்ட அரசால் தடை போட முடியவில்லை. அதோனிராம் ஜட்சனும் லூத்தர் ரைஸும் கல்கத்தாவில் லால் பசார் சபையில் திருமுழுக்கு பெற்றனர். சிலர் புதிய கவர்னர் ஜெனரலிடம் மிஷனரிகளை கொடுக்கும் கைப்பிரதிகள் முஸ்லிம் மக்களிடையே கலவரம் ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது என்று கூறினார்கள். கேரி விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். கைப்பிரதியை மொழிபெயர்க்கும் பணியில் உதவி செய்த ஒரு நபர் தவறான வார்த்தையை பயன்படுத்தியதால் இந்த பிரச்சனை எழுந்தது. கேரி இதனை ஆராய்ந்து அறிந்து விரிவான விளக்கம் கொடுத்து இனி அந்த தவறான வார்த்தை உள்ள கைப்பிரதியை விநியோகம் செய்ய மாட்டோம் என்று கூறினார். ஆனால் அரசு அதை ஏற்காமல் இனி எல்லா சுவிசேஷ பணிகளும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், மிஷனரி அலுவலகம் செரம்பூரிலிருந்து கல்கத்தாவிற்கு மாற்ற வேண்டும் என்று கடுமையாக உத்தரவிட்டது. மிஷனரிகள் இதை கேட்டு கலங்கினர். கண்ணீரோடு அதிகாலையில் ஜெபித்தனர். கர்த்தர் நிச்சயம் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார் என்று விசுவாசித்தனர். வெகு விரைவில் டானிஷ் கவர்னரையும் கவர்னர் ஜெனரல் அவர்களையும் சந்திக்க அனுமதி கிடைத்தது. கேரியும் மார்ஸ்மனும் சந்திக்க சென்றனர். தங்கள் ஊழிய விபரங்கள், வேதாகம மொழிபெயர்ப்புகள் மற்றும்
ராமாயண மொழிபெயர்ப்பு ஆகியவற்றை கொண்டு சென்றனர். கவர்னர் ஜெனரல் அதை கண்டு வியந்து போனார். மிஷனரிகள் பற்றி தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டதை உணர்ந்து கொண்டார். மிஷனர்களுக்கு எதிரான அரசு முடிவுகள் வாபஸ் வாங்கப்பட்டன. ஆனால் பிரசங்கம் செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடை இன்னும் நீக்கப்படவில்லை. பல மிஷனரிகளை தங்கள் நாடுகளுக்கு திரும்ப அனுப்பி வைக்கப்பட்டனர். 5 வருடங்களாக கேரியின் மனைவி டார்த்தியின் மனநிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டு டார்த்தி 2 முறை கேரியை கொலை செய்ய முயற்சி செய்தார். டார்த்தியை வீட்டிலே வைத்து குழந்தையைப் போல அருமையாக பராமரித்தார். இறுதியில் 1807 ஆண்டு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். 1808 ஆண்டு கேரி சார்லட் என்ற ஊனமுற்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். கேரியின் மொழிபெயர்ப்பு பணிகளில் சார்லட் மிகவும் உதவியாக இருந்தார். கேரியும் மிஷனரிகளும் 18 இந்திய மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் பணியில் ஈடுபட்டு அச்சிட்டு வெளியிட்டனர். 8 அச்சு இயந்திரங்கள் இரவு பகலாக இயங்கிக் கொண்டிருந்தன. கட்பாய் என்ற இடத்தில் சபையை வில்லியம் வழி நடத்தினார். ஊழியர்களை பயிற்றுவிக்க வில்லியம் ஒரு கல்லூரியை நிறுவினார். கர்த்தர் அவர்கள் மூலம் தனது சித்தத்தை நிறைவேற்றினார். கல்லூரி கட்டி முடிக்கப்பட்டது. ஒரு காபி தோட்டத்தை உருவாக்கினார். பருத்தி துணிகள், சர்க்கரை மற்றும் இண்டிகோ சாயம் ஆகியவற்றை வில்லியம் தாமாகவே தயாரித்தார். இந்த சூழ்நிலையில் பாப்டிஸ்ட் மிஷன் கமிட்டியின் உண்மையுள்ள தலைவர்கள் ப்ளூர் மற்றும் சட்கிளிப் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். மறைவுக்கு பின்னர் புதிதாக பொறுப்பேற்றவர்கள் இந்தியா மற்றும் சிலோனில் ஊழியங்களை மூட உத்தரவிட்டனர். கேரி இதை கேட்டு கலங்கினார். 1809 ஆண்டு கேரி மிகவும் நோய்வாய்ப்பட்டார். சக மிஷனரிகள் அவரை சூழ்ந்து நின்று கொண்டிருந்த போது கேரி அவர்களை பார்த்து தனக்கு இன்னும் 20 ஆண்டுகள் மொழிபெயர்ப்பு பணிகள் இருக்கிறது என்றார். கடும் ஜுரம் இருந்ததால் கேரி இறந்து விடுவார் என்று எண்ணினார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையால் கேரி உயிர் பிழைத்தார். 1812 மார்ச் 12 நாள் அச்சுக்கூடம் தீப்பற்றி எரிந்து அனைத்தும் சாம்பலானது. இலக்கண நூல்கள், அகராதிகள் எரிந்து சாம்பலாயின. வேதாகம் அச்சடிக்க கொண்டு வரப்பட்ட 1000 ரீம் தாள்கள் அழிந்து போயின. ஈயத்தால் உருவாக்கப்பட்ட அச்சு எழுத்துக்கள் உருகி போயின. தீ எப்படி ஏற்பட்டது என்று யாராலும் யூகிக்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் யோவான் 15ஆம் அதிகாரம் அவர்களை ஆறுதல் படுத்தினது. கர்த்தரின் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது என்று விசுவாசித்தார்கள். மொத்த இழப்பு 10,000 பவுண்டுகள். ஒரு ஆறுதலான விஷயம் என்னவென்றால் 14 இந்திய மொழிகளில் உருவாக்கப்பட்ட ஈய அச்சு எழுத்துக்கள் ஆண்டவரின் கிருபையால் உருகாமல் பாதுகாக்கப்பட்டது. மீண்டும் அச்சு வேலை விரைவில் தொடங்கியது. மீண்டும் கேரி மொழிபெயர்க்கும் பணியில் ஈடுபட்டார். கேரி இந்தியாவில் 25 வருடம் தங்கியிருந்தார். மிஷனரிகளால் உருவாக்கப்பட்ட கல்லூரியில் வேதம் மற்றும் இன்றி தத்துவம், இலக்கியம், விஞ்ஞானம் ஆகிய பாடங்கள் போதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். இந்தியர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க இந்தியர்களே கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று விசுவாசித்தனர். தாழ்ந்த ஜாதி மக்களும் இக்கல்லூரியில் பயின்றனர். இந்த கல்லூரி தான் ஆசியாவில் முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்ட உயர் கல்வி நிறுவனம். கேரி இந்தியாவிற்கு வரும் முன்பே தமிழ் மட்டுமே வேதாகமம் இருந்தது. பெங்காலி, இந்தி, பஞ்சாபி, ஒரிசா, மராத்தி, குஜராத்தி, தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், அசாமி, காஷ்மீர் ஆகிய இந்திய மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். மேலும் ஆப்கானிஸ்தானில் பெஸ்தோ மொழியில் புதிய ஏற்பாடு முழுவதையும் மொழிபெயர்த்து வெளியிட்டார். 1803 ஆண்டு மரிக்கும் தருவாயில் இருந்த கேரி இந்திய மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்க்க தனது வாழ்நாளில் மேலும் 15 ஆண்டுகள் கேட்டார். ஆனால் கர்த்தர் கேரிக்கு 30 ஆண்டுகள் கொடுத்தார். முக்கிய மொழிகள் மட்டுமல்லாது பல குறு மொழிகளையும் மொழிபெயர்த்தார். கர்த்தருடைய கிருபையால் கேரி 35 இந்திய மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். கேரி தாவரங்கள் மீது மிகுந்த ஆர்வம் காட்டினார். விவசாயம் மற்றும் தோட்டக்கலை சங்கம் என்ற அமைப்பை இந்தியாவில் முதன்முறையாக ஏற்படுத்தினார். இது விவசாயிகள் பயிரிடும் முறைகள் பற்றிய தங்கள் சந்தேகங்களை போக்கி நல்ல விளைச்சல் காண உதவியது. கல்கத்தாவில் உள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் பொறுப்பு வகித்தார். கேரியின் அளப்பிரியா ஆராய்ச்சியை அங்கீகரிக்கும் விதமாக ஒரு தாவர பேரினத்திற்கு கேரியா என்று பெயரிடப்பட்டது. தாவரங்கள் பற்றிய பல ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதி வெளியிட்டார். தாவரங்களை முறையாக வகைப்படுத்தினார். லண்டன் தோட்டக்கலை சங்கம் கேரியை அதன் உறுப்பினராக தேர்ந்தெடுத்தது. மண்ணியல் சங்க உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
இவரை கௌரவப்படுத்த த ஃபெலோ ஆஃப் லினாயஸ் சொசைட்டி என்ற பட்டத்தை கொடுத்தனர். விவசாயிகளின் சந்தேகங்களை போக்கவும் தேவையான ஆலோசனைகளை வழங்கவும் பத்திரிகை ஒன்றை நடத்தினார். பஞ்சத்தில் இருந்து காப்பாற்ற பயிரிடும் முறைகளை விவசாயிகளுக்கு வழங்கினார். நல்ல மகசூல் தரும் பயிர் வகைகளை அறிமுகப்படுத்தினார். தரிசு நிலங்களில் எப்படி பயிரிடும் பலன் காண்பது போன்ற ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் ஆடு மாடு வளர்ப்பு பற்றியும் எப்படி கால்நடைகளை விருத்தியாக்குவது பற்றியும் கேரி ஆலோசனை வழங்கினார். 1818 மே மாதம் 31 வங்க மொழியில் சமாச்சார் தர்பன் என்ற செய்தித்தாள் வெளியிடப்பட்டது. உள்ளூர் மக்கள் மிகவும் சந்தோஷப்பட்டனர். 1821 கேரியின் இரண்டாவது மனைவி சார்லட் மரித்து போனார். மூத்த மகன் பெலிக்ஸ் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். 1823 கேரி கிரேஸ் என்ற விதவையை திருமணம் செய்தார். ஆங்கிலேயர்கள் நமது நாட்டிற்கு வருவதற்கு முன்பதாகவே பக்தியின் பெயரில் பல சமுதாய கொடுமைகள் நமது நாட்டில் நடந்து கொண்டிருந்தது. ஒடிசாவில் உள்ள பூரியில் ஜெகநாத் கோயில் பிரசித்தி பெற்ற ஒன்று. அதேபோல் சேரப்பூரிலும் ஜெகநாத் கோயில் ஒன்று இருந்தது. பல 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து மக்கள் இக்கோவிலுக்கு வருவார்கள். வரும் வழியில் பலர் வாந்தி வேதி மற்றும் ஜுரத்தினால் மரித்து போவார்கள். நரபலி, பெண் சிசு கொலை, உடன்கட்டை ஏறுதல் மற்றும் தேவதாசி முறை போன்றவை விக்கிரக ஆராதனையின் விளைவாக இருந்தது. விக்கிரக ஆராதனை ஒரு கத்தியை விட மோசமான மனிதனை கொல்லும் என்று கேரி பிரசங்கித்தார். சதி என்ற உடன்கட்டை ஏறும் வழக்கத்தில் கணவனை இழந்த பெண்கள் உயிருடன் எரிக்கப்படுவதையும் பெண் சிசுக்கள் கங்கைக்கு காணிக்கையாக அளிக்கப்படுவதையும் கண்டு கேரி மிகவும் வருத்தப்பட்டார். முதலில் 1799 கேரி ஒரு பெண் இறந்த தனது கணவருடன் சேர்ந்து எரிக்கப்படுவதை நேரில் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையெல்லாம் கேரி வேதனையுடன் அரசுக்கு தெரியப்படுத்தினார். சில ஆங்கிலேய நீதிபதிகள் இது இந்துக்களின் நம்பிக்கை, இதை தடுக்க முடியாது என்று கூறினார்கள். 1803 கல்கத்தா சுற்றியுள்ள இடங்களில் சுமார் 275 கணவனை இழந்த பெண்கள் 6 மாதங்களில் உயிருடன் எரிக்கப்பட்டனர். 1815 1823 இடைப்பட்ட வருடங்களில் சுமார் 6000 பெண்கள் கணவன் மரித்த பிறகு உயிருடன் எரிக்கப்பட்டனர். 1829 ராஜாராம் மோகன் ராய் என்பவருடன் இணைந்து சதி என்ற உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை தடை செய்தார். 4 டிசம்பர் 1829 கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிங் அவர்கள் சதி என்ற உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை தடை செய்யும் சட்டத்தை கொண்டு வந்தார். கேரிக்கு இது மிகவும் ஆனந்தமாக இருந்தது. 1812 கேரியின் மகன் கட்வா என்ற இடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஒரு குழி 10 அடி ஆழத்தில் தோண்டப்பட்டு அதில் நெருப்பு கொட்டப்பட்டிருந்தது. ஒரு ஏழை மனிதன் உருண்டு வந்து அந்த குழியில் விழுந்தான். வலி தாங்க முடியாமல் தன்னை காப்பாற்றும்படி கதறினான். இறுதியில் தீயில் வெந்து மரித்து போனான். அவன் ஒரு குஷ்டரோகி. இது மக்களுடைய மூட நம்பிக்கை. குஷ்டரோகியை தீவில் விழ செய்தவன் மூலம் அவனது சரீரம் தூய்மையாகும், புது சரீரம் அவனுக்கு கிடைக்கும் என்று மக்கள் கருதினர். கேரி இதை கேள்விப்பட்டு மிகவும் வேதனை அடைந்தார். தொழு நோயாளிகளுக்கென்று கல்கத்தாவில் ஒரு மருத்துவமனை நிறுவினார். டாக்டர் கெனத் ஸ்டூவர்ட் இந்த மருத்துவமனை அமைய பெரிதும் உதவினார். 8 ஜூன் 1834 கேரிக்கு கடைசி